இன்னைக்கு தோட்டத்து வேலைக்கு ஆள் வந்திருக்காங்கங்க களை வெட்டுறதுக்கு. உங்களுக்கு ஒரு 11 மணி போல் டீயும் வடையும் தாங்க எடுத்துகிட்டு போயிருந்தோம். என்ன கடை களை வெட்டுறாங்க, கத்திரிக்காடு தாங்க வந்து களை வெட்டுறாங்க. கத்திரிக்காடுன்னு சொல்ல முடியாது, வெங்காய கடைன்னு சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்தது தான். ஒரு சைடு வந்து நம்ம வந்து கத்திரி நட்டு வச்சுருக்கோம், ஒரு சைடு வந்து வெங்காயம் நட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நிழலில் போய் உட்காந்து அப்புறம் ஒரு மரத்துக்கடையில் டீ ஊற்றி கொடுத்துட்டு இருந்தோங்க. வடையும் கொடுத்தோம், சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசி இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த களை வெட்டினதுக்கப்புறம் வந்து நாற்றெல்லாம் செத்து போயிருக்கிறதெல்லாம் தெரியுங்க, அங்கங்கே செத்துருக்குன்னு. எத்தனை நாற்று செத்துருக்குன்னு நானும் எங்கள் அம்மா எண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எடுத்து மம்முட்டி எடுத்து என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தா வாய்க்காலில் செதுக்கி விட்டுட்டு இருந்தாங்க, தண்ணி போக மாட்டேங்குதுன்னு சொல்லி. மதிய நேரம் ஆயிடுச்சு, மாட்டுக்கு சீம் பில்லுலாம் அறுத்து போடலான்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் எங்கள் அம்மா கிளம்பி வந்துட்டோங்க. மோஸ்ட்லி எந்த பில்லும் வந்து கிடையாதா. இப்போ வந்து நம்ம ஃபுல் நேரமும் 5 நேரம் நம்ம ஒரு நாளைக்கு தீனி போடுறோன்னா 5 நேரமும் வந்து தட்டை சீம் பில்லுன்னு மாற்றி மாற்றி வந்து அறுத்து போட வேண்டியதாக இருக்குங்க. சருன்னு வந்து தீந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே. ஒரு நேரம் தட்டை, ஒரு நேரம் சீம் பில்லு, ஒரு நேரம் வைக்க பில்லு, இப்படி தாங்க போடுறது. ஒரே இதாக போட்டாலும் திங்காது, கழிச்சு வச்சிரும்.